இங்க பாரு விவேக், லக்ஷ்மி மேல எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்குதா, அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா லக்ஷ்மிய கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு அவ மேல எந்த பகையும் இல்ல. அ, என்ன பத்தி உனக்கு தெரியாதா சொல்லு? அப்படின்னா நான் அவ்ளோ கெட்டவளா உன் பார்வைக்கு தெரியறேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஏதாவது ஆகிட போகுதுங்கிற பயத்தில் நான் ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன். ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிட்டேன். மனிஷா, பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். சுத்தி முத்தி பார்த்துட்டு பேசு, இல்லனா உன்னை பத்தி நீயே உளறி நேரம் மாட்டிருப்ப. கடவுளே, லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகாம வெளியே வந்தான்னா குவாரில நடந்த ஆக்சிடென்ட் பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, நானும் தப்பிச்சிருவேன். ஆனா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா நான் வசமா மாட்டிப்பேன். நீதான் என்ன காப்பாத்தணும். சிஸ்டர், இந்த பொண்ணுக்கு நிறைய பிளட் போயிருக்கு. அர்ஜென்ட்டா பிளட்டை ஏத்தணும். டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஏ நெகட்டிவ் பிளட் இல்ல டாக்டர். ஓ மை காட், நம்ம ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லயே பிளட் இருக்கும்னு நினைச்சேனே. இப்போ அர்ஜென்ட்டா இந்த பொண்ணுக்கு பிளட்டை ஏத்தலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? கண்ணை திறந்துட்டாளா? இல்லங்க, இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. எப்ப நினைவு திரும்பும்னு சொல்ல முடியாது. இந்த லக்ஷ்மி எப்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஒழுங்கா ஒரு இடமா இருக்க மாட்டா. எல்லாம் தனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறா. மாம், இப்போ இங்க எல்லாரும் எந்த நிலைமையில இருக்காங்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? பேசித்தான் ஆகணும் விவேக். நம்ம பேசுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா பேசி ஆகணும். இதுல அண்ணியோட தப்பு என்ன இருக்கு மாம்? இப்போ லக்ஷ்மி அந்த குவாரி கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு சொல்லு. எதுக்கு அவ போனா? இப்போ நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அவன் நிம்மதியா படுத்துட்டு இருக்கான். இருக்கிறத சாப்பிட்டு வீட்லயே உட்கார்ந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நான் வேலை செய்ய போறேன், எல்லா இடத்துக்கும் நானே போறேன்னு கிளம்பிட்டா. போனா போகுதுன்னு விட்டுட்டோம். ஆனா போனவ சும்மா இருந்தாளா? எல்லா பிரச்சனையிலயும் மூக்க நுழைச்சு அதை இன்னும் பெருசாக்கி நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டா. மாம், நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் தான் அண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பின்ன வேற என்னடா சொல்றது? லக்ஷ்மி அந்த குவாரி கிட்ட போகாம இருந்திருந்தான்னா இப்போ நாம இந்த ஹாஸ்பிட்டல்ல நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல. தேவியா, நீ போதும், நிறுத்துறியா? லக்ஷ்மி அந்த நேரத்துக்கு குவாரி கிட்ட போனதுனால தான் மித்ராக்கு வர வேண்டிய கண்டத்துல இருந்து அவன் தப்பிச்சிருக்கான். இல்ல லக்ஷ்மி இப்ப இருக்கிற நிலைமையில மித்ரா இருந்திருப்பான். மித்ராக்காக தான் உயிரியா அவ பணைய வச்சிருக்கா. மித்ராவோட நலனுக்காக அவ சாகிறதுக்கு கூட துணிஞ்சிருக்கா. அத மறந்துடாதீங்க. வேண்டாம் மாமா, இன்னும் அதே மூட நம்பிக்கையில இருக்காதீங்க. அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்தை இன்னுமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? இல்ல தேவயானி, ஆக்சுவலா லக்ஷ்மியை நாம எதுக்கு கூட்டிட்டு வந்தோம்?
மித்ராக்கு எதுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணோங்கிற விஷயத்தையும் நீ மறந்துட்ட. இங்க இருக்கவங்க எல்லாம் உண்மையான விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்கன்னா இவ்ளோ பிரச்சனை எதுக்கு வரப்போகுது மாமா? அக்காவாலதான் மாமாவோட உயிர் ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மாமாவுக்காக தான் அக்கா தான் உயிரையே பணைய வச்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அக்கா எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சுமே அதெல்லாம் உங்க கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அக்கா தன்னோட புருஷனுக்காக தான் உயிரியை இழக்கிற அளவுக்கு போராடி இருக்கா. அதெல்லாம் ஏன் உங்களால புரிஞ்சுக்கவே முடியல? நீங்க எல்லாரும் பெரிய அரண்மனை வீட்ல இருக்கீங்களே தவிர உங்க யாருக்குமே பெரிய மனசு இல்ல. என்ன பேசிட்டு இருக்க ஜானவி? பேசும்போது பார்த்து பேசணும். யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசக்கூடாது. எனக்கும் என் அக்காக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும் மனிஷா. என் அக்கா அவளோட லிமிட்ல இருக்கிறதுனாலதான் நீ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அது யாருக்கும் தெரியாம இருக்க. நீ இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்க, ஆனா இது வரைக்கும் யாருக்கும் அது தெரிஞ்சதே இல்ல. ஒரே ஒரு தடவை என் அக்கா அவளோட லிமிட்டை தாண்டி பேச ஆரம்பிச்சானா இது வரைக்கும் நீ என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கன்ற மொத்த விஷயமும் இங்க இருக்க நந்தன் குடும்பம் எல்லாருக்கும் தெரிய வரும். உங்க எல்லாரோட சுயநலத்துக்காக என் அக்காவை உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குனீங்க. உங்க சைடுல இருந்து யோசிச்சு பார்த்தா நீங்க செஞ்சது கரெக்டா இருக்கலாம். ஆனா ஒரு தடவை என் அக்கா சைடு இருந்து யோசிச்சு பாருங்க. தேவை இருக்கிற வரைக்கும் அவளை உங்க வீட்டு மருமகளா வச்சுக்கிட்டு வேலை முடிஞ்சதும் அவளை வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைக்கிறீங்கல்ல? ஜானு, நீ எதுவும் சாப்பிடல. அட்லீஸ்ட் இந்த தண்ணியாச்சும் குடி. என் அக்காக்கு என்ன ஆகும் நினைச்சு எனக்கு பயமா இருக்கு விவேக். எங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. தாத்தா கூட எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. என் தம்பிக்கும் எனக்கும் எல்லாமே அக்கா தான். இப்ப அக்காக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் என் தம்பியும்